ரிஷபராசி தமிழ் புத்தாண்டு பலன். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் போய் உச்சம். இது மிகப்பெரிய யோகம். அடுத்தது ஜென்மத்தில் குரு 12க்கும் 7க்கும் உடைய செவ்வாய் போய் 3ஆம் இடத்துல நீச்சம் பெறுறார். 12க்குடைய நீச்சம் பெறதுனால நல்ல யோகம். ஆனால் 7க்குடைய நீச்சம் பெறது கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும். பொது வழியில் பேசுகிறத பார்த்து பேசணும். அடுத்தது மே 18ஆம் தேதி தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வரப்பார். அதுவும் மிகப்பெரிய யோகம். அடுத்தது உங்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்த கேது அது 4ஆம் இடத்துக்கு வரார். அதாவது 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வரார். அது வீடு கட்டுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும். சனி பகவான் லாபஸ்தானத்தில். இது மாதிரி எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கிறது. ராசிநாதன் உச்சம். அடுத்து லாபஸ்தானத்தில் சனி பகவான். தொழிலில் விருத்தி, ஏன்னா தொழில்காரகனே சனி பகவான். அவர் லாபஸ்தானத்துக்கு வரார். அதனால் தொழிலினால் எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும், லாபமும் ஈட்டும். 12 குடையவன் நீச்சம் பெறது மிகப்பெரிய யோகம். ஆனால் 7 குடையவனாக வர்றதுனால நீச்சம் பெறதுனால பொது வழியில் பேசும்போது பார்த்து பேசணும். அடுத்தது ராகு பகவான் லாபஸ்தானத்தில் வரார். லாபங்களை, அதாவது விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். லாபஸ்தானத்தில் லாபாதிபதியும், அதாவது லாபஸ்தானத்தில் சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் உச்சம். இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய வெற்றியும் ரேஸ் லாட்ரி திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் உண்டு பண்ணும்.